ரொம்ப சிம்பிளான டின்னர் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு புதினா சட்னியும் தோசையும் தாங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 ஸ்பூனு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் போட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க. புளி கண்டிப்பாக சேர்க்கணும். இது போட்டுட்டு ஒரு பெத்த தேங்காவை பொடியை நறுக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி இருக்கட்டும். அதை ஆறட்டும். தோசை சுடும் போது 2 விஷயம் தாங்க ஃபாலோ பண்ணணும். தோசை கல் காஞ்ச உடனே மாவு ஊற்றணும். அதுக்கப்புறம் மொறுன்னு வேணும்னா அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சு தாங்க சுடணும். மீடியமாக வச்சு சுட்டால் காஞ்ச தோசை தான் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான தோசை நம்ம சுட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆற வச்ச சட்னி இருக்குது இல்லைங்களா, அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு